நான் உங்கள் சங்கரமூர்த்தி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் பேச விருப்பமா. இது 30 days ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸு. நான் இங்கிலீஷில் ஈஸியாக தமிழில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி பார்க்குறது ஒரு முக்கியமான டாப்பிக்கு. பிஹேவ்ஸில் ஹேவ், ஹேஸ், ஹேடை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது 3 வகையாக பார்க்க போகிறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 டைப்ஸாக பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் ஹேவுங்கிற பிஹேவ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக்கப் பண்ணணும், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக்கப் பண்ணணும், அதிலே கொஸ்டின் சென்டென்ஸ் எப்படி மேக்கப் பண்ணணும் என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ ஐ, யூ, வி, தே இந்த சப்ஜெக்ட்கள்லாம் வந்தால் ஹேவ் என்ற பிஹேவ்ஸை பயன்படுத்தணும். இப்போ அந்த சென்டென்ஸ்குள்ள நம்ம எப்படி மேக்கப் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ஐக்கு நான் ஒரு பைக் வைத்திருக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ வந்ததுனால நான் ஐன்னா நான், அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஹேவ்னு சொல்லியிருக்கேன்னா ஹேவ் என்ற பிஹேவ்ஸை பயன்படுத்தணும். ஐ have a bike. I have a bike அப்படின்னா அர்த்தம் தமிழ்ல நான் ஒரு பைக் வைத்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸு. இந்த ஹேவ், ஹேஸ் எப்போ யூஸ் பண்ணணும்னா உள்ளது இது உள்ளது, வைத்திருக்கிறேன் இருக்கிறது, இருக்கிறது. இந்த மாதிரி பொசிஷன்ல தான் இந்த ஹேவ், ஹேஸ் என்ற வர்பை நம்ம பயன்படுத்தணும். புரியுதுங்களா? இல்லை இப்ப நான் ஒரு பைக் வைத்திருக்கிறேன். ஐ ஹேவ் ஏ பைக். இப்ப ஐ வந்ததுனால ஹேவ் போட்டுட்டோம். ஏ பைக், நான் ஒரு பைக் வைத்திருக்கிறேன். இப்ப ஐ சப்ஜெக்டுக்கு நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து என்ன சப்ஜெக்ட் இருக்கு? யூங்கிற சப்ஜெக்ட் இருக்கு. யூக்கு என்ன பண்ண போறோம்? உனக்கு ஆங்கில அறிவு இருக்கிறது. உனக்கு யூ ஹேவ் எ குட் இங்கிலீஷ். உனக்கு ஆங்கில அறிவு இருக்கிறது. புரியுதுங்களா? இப்ப ஏன் அப்ப இந்த சப்ஜெக்ட் வந்தாலும் யூ வந்தாலும் ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். ஆங்கில அறிவு இருக்கிறது. அடுத்து என்ன சப்ஜெக்ட் இருக்கு? வி இருக்கு. விக்கு என்ன தமிழ்ல என்ன சொல்ற சென்டென்ஸ் என்னன்னா, எங்களுக்கு நேரம் இருக்கிறது. எங்களுக்கு நேரம் இருக்கிறது. எங்களுக்கு நேரம் இருக்கிறது. நாம் we have time. எங்களுக்கு நேரம் இருக்கிறது. அடுத்து என்ன சப்ஜெக்ட் இருக்கு? தே இருக்கு. தேவுக்கு அவர்களுக்கு கூட்டம் இருக்கிறது. அப்படின்னா they have
they have a meeting. மீட்டிங்னா கூட்டம். மீட்டிங் இருக்கிறது, அவர்களுக்கு மீட்டிங் இருக்கிறது. இதெல்லாம் வந்து என்ன டென்ஸ்? இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் டென்ஸ். பாசிட்டிவ், POSITIVU, பாசிட்டிவ் டென்ஸ். இப்போ பாசிட்டிவ் டென்ஸில் 1 by 1 எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம்னா, இதிலே நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பாஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். நெகட்டிவ்னா வேற ஒன்றும் இல்லை அப்படி சொல்றது தான் நெகட்டிவ். இப்போ வந்து இருக்கிறதுங்கிறது பாசிட்டிவ், இல்லைங்கிறது நெகட்டிவ். வெரி சிம்பிள். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்கிலீஷில் வந்து மிக மிக இங்கிலீஷ் வந்து ஈஸி. ஓகேங்களா? இப்போ வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் போய் பார்க்கலாம் எப்படின்ட்டு. இதே வாக்கியத்தை வச்சு நெகட்டிவ் எப்படி மாறுது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பாஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ்ஸ்னா இப்போ வந்து என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பாசிட்டிவ் டென்ஸ்ல ஐக்கு என்ன, ஐ சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு ஒரு பைக் இருக்கிறதுன்னு பார்த்தோமா, எனக்கு ஒரு பைக் இல்லை அப்படின்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு பைக் இல்லைங்கிறத பார்க்க போறோம். ஐ என்ன பண்ண, ஐ போட்டுக்கிறோம். நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு என்ன பண்ணணும்? டூ நாட். இந்த பாருங்க, டூ நாட். ஐ do not have போட்டுக்கணும். I do not have a bike. do not have a bike. வேற ஒன்றும் do not மட்டும் இடையில சேர்க்க வேண்டியதுதான். இந்த do not சேர்த்துட்டா I do not have a bike. எனக்கு ஒரு பைக் இல்லை. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன, யூக்கு என்ன பார்த்தோம்? யூக்கு வந்து உனக்கு ஆங்கில அறிவு இருக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ நெகட்டிவ்ல என்ன வரும்? உனக்கு ஆங்கில அறிவு இல்லை அப்படின்னு வரும். உனக்கு ஆங்கில அறிவு இல்லைன்னு வரும். இது என்ன பண்ண போறோம்? யூ do not have good English. உனக்கு ஆங்கில அறிவு இல்லை. இதுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் இதுதான். அடுத்து என்ன சப்ஜெக்ட் இருக்கு? வி இங்க சப்ஜெக்ட் இருக்கு. விக்கு வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்ன பார்த்தோம்? எங்களுக்கு நேரம் இருக்கிறதுன்னு பார்த்தோம். நெகட்டிவ்ல எங்களுக்கு நேரம் இல்லை. அடுத்து அதுக்கு என்ன பண்ணணும்? we do not have time. எங்களுக்கு நேரம் இல்லை. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன சப்ஜெக்ட் இருக்கு? தேவோட பாசிட்டிவ் டென்ஸ் என்ன பார்த்தோம்? அவர்களுக்கு கூட்டம் இருக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து இங்க வந்து நெகட்டிவ்னா என்ன வரும்? அவர்களுக்கு கூட்டம் இல்லை. அவர்களுக்கு கூட்டம் இல்லை. தே do not have a meeting. They do not have a meeting. They do not have a meeting. அவர்களுக்கு கூட்டம் இல்லை. இதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்பர்களே. இது நல்லா புரிஞ்சுக்கணும்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும்? ஹேவுக்கு வந்து பாசிட்டிவ் டென்ஸ் பார்த்துருக்கிறோம். அதே சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துருக்கிறோம். இதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா கொஸ்டின். இதை வச்சு கொஸ்டின் எப்படி பாஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அடுத்தது இதெல்லாம் எழுதிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும், பார்த்துக்கோங்க.
இப்போ வந்து அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கொஸ்டின் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன அது பாசிட்டிவ் டென்ஸ்ல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஐக்கு என்னிடம் ஒரு பைக் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். என்னிடம் ஒரு பைக் இருக்கிறதா கொஸ்டின் அப்படிதானே கேட்கணும், அப்படிதான் கேட்கணும். என்னிடம் எனக்கு ஒரு பைக் இருக்கிறதா, அதுக்கு என்ன பண்ண போறோம்? கொஸ்டினுக்கு வந்து இந்த ஐ யூ வி தே சப்ஜெக்டுக்கெல்லாம் டு கொஸ்டின் வந்து ஆக்சிலரி இந்த வெர்பை வந்து முன்னாடி போட்டுடணும், டு. ஓகேங்களா? டு ஐ have a bike? Do I have a bike? எனக்கு ஒரு பைக் இருக்கிறதா? ஓகேங்களா? எனக்கு ஒரு பைக் இருக்கிறதா. அடுத்து என்ன சப்ஜெக்ட்? யூ. உனக்கு ஆங்கில அறிவு இருக்கிறதா? உனக்கு ஆங்கில அறிவு இருக்கிறதா? டு யூ have புரியுதுங்களா? அந்த முன்னாடி அந்த பாசிட்டிவ் டென்ஸ்க்கு முன்னாடி ஒரு டூ ஒன்று சேர்த்துற வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஒரு பாசிட்டிவ் டென்ஸ் பார்த்தோம்ல, பாசிட்டிவ் டென்ஸ் முன்னாடி டூ ஒன்று சேர்த்துட்டு கேள்விக்குறி போட்டா அது வந்து கொஸ்டின் ஃபார்ம் ஆயிரும், கொஸ்டின் சென்டென்ஸ் ஃபார்ம் ஆயிரும். டு யூ ஹேவ் குட் இங்கிலீஷ்? உனக்கு ஆங்கில அறிவு இருக்கிறதா? அடுத்து என்ன சென்டென்ஸ்? வி. எங்களுக்கு நேரம் இருக்கிறதா? நமக்கு நேரம் இருக்கிறதா? என்ன, நமக்கு நேரம் இருக்கிறதா? வி வரக்கூடாது, அந்த டு வரணும். டு வி ஹேவ் டைம்? நமக்கு நேரம் இருக்கிறதா? நமக்கு நேரம் இருக்கிறதா? அடுத்து என்ன பார்த்தோம்? லாஸ்ட் சென்டென்ஸ் தே சப்ஜெக்ட் வச்சு பார்க்கணும். தேவுக்கு என்ன பார்த்தோம்? இதுல பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல அவர்களுக்கு கூட்டம் இருக்கிறதுன்னு பார்த்தோம். இப்ப அவர்களுக்கு கூட்டம் இருக்கிறதா? do they have a meeting? அவர்களுக்கு மீட்டிங் இருக்கிறதா? மீட்டிங் இல்ல, கூட்டம் இருக்கிறதான்னு தமிழ்ல சொல்லணும். கூட்டம் இருக்கிறதா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 3 இது பார்த்துருக்கோம். ஹேவ்ல பாசிட்டிவ் கொஸ்டின், பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் 3 இது பார்த்துட்டோம். ஓகேங்களா? நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபார்முலா இதான் ஃபார்முலா. இதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, ஹேஸ் என்ற சப்ஜெக்ட்டுக்கு இதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் 3ஐயும் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஹேஸ் என்ற பியூருக்கு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் கொஸ்டின் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஹேஸ் என்ற பியூருக்கு ஹேஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டென்ஸை பார்க்க போறோம். கேஸில் வந்து பாசிட்டிவ் POSITIVE பாசிட்டிவ் சென்டென்ஸ்.
பாசிட்டிவ் சென்டென்ஸை பார்க்க போகிறோம். அடுத்து வந்து இதுக்கு வந்து ஹீ, அவனுக்கு ஒரு கார் இருக்கிறது. அவனுக்கு ஒரு கார் இருக்கிறது. ஹீ சப்ஜெக்ட். இந்த பாருங்க, இங்க இருக்கும் பாருங்க ஃபார்முலா. ஹீ, இந்த ஹீயை உணர்ந்து இங்கே போட்டுடணும். இதுக்கு என்ன பண்ணணும்? ஹேஸ் என்ற பேருப்பை யூஸ் பண்ணணும். ஹீ ஹேஸ் எ கார். அவனுக்கு ஒரு கார் இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்த சப்ஜெக்ட் சி, அவளுக்கு ஒரு லேப்டாப் இருக்கிறது. அவளுக்கு ஒரு லேப்டாப் இருக்கிறது. அவளுக்கு ஒரு லேப்டாப் இருக்கிறது. அவளுக்கு ஒரு லேப்டாப் இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ இந்த இதுக்கு வந்து சின்னா அவள். அது இது பியூர்பஸ் வந்து ஹேஸ். சி ஹேஸ் எ லேப்டாப். சி ஹேஸ் எ லேப்டாப். ஓகேங்களா? அடுத்தது இட்னா நாயா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மேஜையா இருக்கலாம், நாற்காலியா இருக்கலாம். அதற்கு 4 கால்கள் இருக்கிறது. அதற்கு 4 கால்கள் இருக்கிறது. இட் ஹேஸ் 4 legs. FO or 4 legs. லெக்ஸ்னா கால்கள். ஓகேங்களா? இட் ஹேஸ் எ 4 legs. அடுத்து என்ன இருக்கு? சிங்குலர் நேம். சிங்குலர் நேமா ஒரே ஒரு பேர். நான் எந்த பேர் எடுத்துக்க போறேன்னா அறிவுங்கிற பேர் எடுத்துக்க போறேன். அறிவுக்கு என்ன? அறிவுக்கு ஒரு கடை உள்ளது. அறிவுக்கு ஒரு கடை உள்ளது. அறிவுக்கு ஒரு கடை உள்ளது அப்படின்னா அறிவு has a shop. ஷாப்னா கடை. என்ன? அறிவுக்கு ஒரு கடை உள்ளது. இது வந்து பாசிட்டிவ் ஃபார்ம். இப்போ இதிலே நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட்டு போட்டு தனியாக இது நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து அடுத்து வந்து நான் என்ன பார்க்க போகிறோம்னா நெகட்டிவ். இதே நெகட்டிவ் என்ன சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ என்ன சொன்னோம்? அவனுக்கு ஒரு கார் இருக்கிறதுன்னு சொன்னோமா? அவனுக்கு ஒரு கார் இல்லை. என்ன? அவனுக்கு ஒரு கார் இல்லை. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஹீ நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து ஹேவ்ல வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? he see it நேம்ஸ்லாம் does not வரும். he does not DOES does not have a car. He does not have a car. அவனுக்கு கார் இல்லை. அவனுக்கு கார் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து சி, அவளுக்கு ஒரு லேப்டாப் இல்லை. சி does not have a laptop. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுது? சி இட்டுக்கு என்ன பண்ணுது? அதற்கு 4 கால்கள் இல்லை.
அதற்கு 4 கால்கள் இல்லை. It does not have 4 legs. 4 legs. அதற்கு 4 கால்கள் இல்லை. அதற்கு 4 கால்கள் இல்லை. அடுத்து என்ன? 8. அடுத்த சிங்குலர் நேம். அறிவுக்கு ஒரு கடை இல்லை. அறிவுக்கு ஒரு கடை இல்லை அப்படிங்கறத பாக்குறோம். இதுக்கு என்ன பண்ணணும்? அறிவு does not have a car. அறிவு does not have a car அப்படிங்கறத பாக்குறோம். அறிவு does not have a car. ஓகேங்களா? இப்போ வந்து நெகட்டிவ் பார்த்துட்டோம், பாசிட்டிவ் பார்த்துட்டோம், நெகட்டிவ் பார்த்துட்டோம். அடுத்து क्वेश्चन பார்க்க போறோம். क्वेश्चन என்ன பார்க்க போறோம்னா கேஸ்க்கு வந்து क्वेश्चन வந்து பார்க்க போறோம். क्वेश्चन எப்படி வச்சு பான் பண்ணனும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? क्वेश्चन क्वेश्चन என்ன பார்த்தோம்? அவனுக்கு ஒரு கார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். நெகட்டிவ்ல அவனுக்கு ஒரு கார் இல்லைன்னு பார்த்தோம். கேள்வியில் எப்படி பார்க்கலாம்? அவனுக்கு ஒரு கார் இருக்கிறதா? இப்ப டஸ் வந்து முன்னாடி போட்டுறணும். TOES டஸ். ஏன்னா இங்க இது ஃபார்முலா தான் இருக்கிறோம். புரியுதுங்களா? டஸ் he have a car? ஓகேங்களா? does he have a car? அவனுக்கு ஒரு கார் இருக்கிறதா? ஓகேங்களா? அவனுக்கு ஒரு கார் இருக்கிறதா? அடுத்து என்ன? அவளுக்கு ஒரு லேப்டாப் இருக்கிறதா? அவளுக்கு does she have a car? அவளுக்கு ஒரு லேப்டாப் இருக்கிறதா? அதற்கு 4 கால்கள் இருக்கிறதா? அது அடுத்து 8க்கு. It does it have 4 legs? அதற்கு 4 கால்கள் இருக்கிறதா? ஓகேங்களா? அதற்கு 4 கால்கள் இருக்கிறதா அப்படின்னு क्वेश्चन ஃபார்ம் பண்றோம். அடுத்து என்ன இருக்கு? அறிவுக்கு ஒரு கடை இருக்கிறதா? டஸ் TOES டஸ் அறிவு have a shop? does அறிவு have a shop? இப்போ வந்து क्वेश्चन ஃபார்ம் பண்ணிட்டோம். ஹேஸ்க்கு பாசிட்டிவ் பார்த்துட்டோம், நெகட்டிவ் பார்த்துட்டோம், क्वेश्चन பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஹேடுங்கிற பிஎஃப்ஸுக்கு நம்ம வந்து எப்படி சென்டென்ஸ் மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா?
இப்போ ஹேடுங்கிற பிஹெப்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு வந்து எப்படி சென்டென்ஸ் மேக்கப் பண்ணுறதுன்னு இப்போ வந்து இந்த சென்டென்ஸை வச்சு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன, ஹேடு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஐ, யூ, வி, தே, இட், நேம்ஸ் எல்லாத்துக்குமே ஹேடு தான் வரும். ஹெச்ஏடி ஹேடு தான். ஓகேங்களா? பாசிட்டிவ்ல. அடுத்து நெகட்டிவ்ல டிட் நாட், ஐ, யூ, வி, தே எல்லாத்துக்குமே he, she, it, names எல்லாத்துக்குமே did not சேர்க்கணும். did not. ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின்ல என்ன பார்க்க போறோம்னா, கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் டிட் முதல்ல போட்டுக்கணும். அடுத்து இந்த சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே, ஹி, சி, இட், நேம்ஸ் எல்லாத்துக்குமே இதுதான் ஃபார்ம் பண்ணணும். பிளஸ் ஹேவ். ஓகேங்களா? இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். இப்போ வந்து நம்ம சென்டென்ஸை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அவனுக்கு உள்ள பேரு வைத்திருந்து, இதுல வந்து இப்படி கேஸுக்கு இது இருந்தது, வைத்திருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து வைத்திருக்கிறேன்லாம் வராது, வைத்திருந்தேன், வைத்திருந்தேன். ஆனா இது வந்து பாஸ்ட் டென்ஸ். இது வந்து ஃபியூச்சர்ல வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இதை பார்க்க போறோம். வைத்திருந்தேன், இருந்தது அப்படின்னு மீனிங்ல இது வந்து பொருள்படும். இப்போ வந்து நான் ஒரு பைக் வைத்திருந்தேன், வைத்திருக்கிறேன் வந்து ஹேவ்ல. இப்போ ஹேடில் வந்து வைத்திருந்தேன், ஐ ஹேட் எ பைக், ஐ ஹேட் எ பைக், நான் ஒரு பைக் வைத்திருந்தேன். என்ன அடுத்து என்ன சப்ஜெக்ட் சொன்னோம், அடுத்து யூக்கு என்ன சொன்ன சென்டென்ஸ், உனக்கு ஆங்கில அறிவு இருக்கிறதுன்னு சொன்னோம். உனக்கு ஆங்கில அறிவு இருந்தது, இது வந்து போக போறோம். யூ ஹேட் குட் இங்கிலீஷ், ENGLISH, யூ ஹேட் குட் இங்கிலீஷ். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஆங்கில அறிவு இருந்தது. அப்படின்னு பார்க்க போறோம். ஆங்கில அறிவு இருந்தது. அப்புறம் வந்து அவனிடம் ஒரு பைக் இருந்தது, அவனிடம், அப்படிதானே? அவனிடம் he had a car, அவனிடம் ஒரு கார் இருந்தது. அந்த ஹேவ் எடுத்துட்டு என்ன பண்றோம், அந்த இடத்துல ஹேட் சேர்த்துட்டோம். அவனிடம் ஒரு இது கார் இருந்தது. அதே மாதிரிதான் ஒவ்வொன்றுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே என்ன, அவர்களுக்கு ஒரு கூட்டம் இருந்தது. தே என்ன
they had a meeting. அவர்களுக்கு ஒரு கூட்டம் இருந்தது. அடுத்து வந்து அவளிடம் ஒரு லேப்டாப் இருந்தது. she had a laptop. she had a ஒரு லேப்டாப். ஒன்று இந்த ஹேடை மட்டும் மாற்ற வேண்டியதுதான். அந்த பாசிட்டிவ் டென்ஸில் ஹேடை மட்டும் மாற்றிக்க வேண்டியதுதான். அந்த ஹேவ்ங்கிற பாசிட்டிவ் டென்ஸுக்கு இது வந்து ஹேடாக மாறும். ஹேடு, இந்த ஹேடு வந்து மாறிவிடும். அவர்களுக்கு கூட்டம் இருந்தது. அறிவுக்கு ஒரு கடை இருந்தது. அறிவுக்கு ஒரு கடை இருந்தது. அறிவு had a job. இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். அடுத்து நெகட்டிவ்னா என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஐ ஹேட் ஏ பைக்கா, ஐ பாசிட்டிவ் சென்ஸில், நெகட்டிவ் சென்ஸில் ஐ டிட் நாட் ஹேவ் ஏ பைக். ஐ டிட் நாட் ஹேவ் ஏ பைக். ஓகேங்களா? அது டிட் நாட் ஹேவ் ஏ பைக். அடுத்து யூ டிட் நாட் have good English. You did not good English. ஓகேங்களா? You did not good English. அடுத்து என்ன? அவர்களுக்கு ஒரு கூட்டம் இருந்தது. அவர்களுக்கு ஒரு கூட்டம் இருந்திருக்கவில்லை. அவர்களுக்கு ஒரு கூட்டம் இருந்திருக்கவில்லைன்னா they did not have a meeting. புரியுங்களா? did not have a meeting. அவளுக்கு ஒரு லேப்டாப் இருக்கவில்லை. அவருக்கு ஒரு லேப்டாப் இருக்கவில்லை அப்படின்னா she did not have a laptop. ஓகேங்களா? she did not have a laptop. அதே மாதிரி தான் அறிவுக்கும். அறிவு did not have a shop. அறிவு did not have a shop. இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். அடுத்து வந்து கொஸ்டினை பத்தி பார்க்க போறோம். கொஸ்டின் சென்டென்ஸ் எப்படிலாம் இதை வச்சு கேள்வியை ஃபார்ம் பண்ணலாம். ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் டிட்டை போட்டுக்கணும். டிட்டு போட்டுக்கிட்டு அடுத்து என்ன? எனக்கு ஒரு பைக் இருக்கிறது. எனக்கு ஒரு பைக்கு இருந்ததா? எனக்கு ஒரு பைக் இருந்ததா அப்படின்னு கேட்குறோம். டிட் ஐ had a bike. Did I had a bike? எனக்கு ஒரு பைக் இருந்ததா? என்ன? Did I had a bike? அடுத்து என்ன? அடுத்து உனக்கு ஆங்கில அறிவு இருந்ததா? Did you had a good English? அடுத்து எங்களுக்கு நேரம் இருந்ததா? We did we had a
did we have had வராது, have எல்லாத்துக்கும் have தான் வரும். ஓகேங்களா? Did we have a good, did we have time, ஏன் வராது, டைம் தான் வரும். Did we have a time, அவர்களுக்கு கூட்டம் இருந்ததா, அதுக்கு கூட்டம் அடுத்து did they have a meeting, ஓகேங்களா? did they have the meeting, இதான் கொஸ்டின் ஃபார்ம். அடுத்து அவனுக்கு ஒரு கார் இருந்தனவா, அவனுக்கு ஒரு கார் இருந்தனவா, did he have a car, did he have a car. அடுத்ததுனா did he, அவளுக்கு ஒரு லேப்டாப் இருந்தனவா, did she have a laptop, did she have a laptop. ஓகேங்களா? அடுத்து என்ன ஆகுது, his it, அதற்கு 4 கால்கள் இருந்தனவா, did it have 4 legs, புரியுங்களா? did it have 4 legs, legsனா கால்கள். அடுத்து என்ன, he it name, அறிவுக்கு ஒரு கடை இருந்தனவா, did அறிவு have a shop. ஓகேங்களா? இதான் கொஸ்டின் ஃபார்ம். இப்போ இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம், have has என்கிற பியூர்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக்கப் பண்றது, நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக்கப் பண்றது, கொஸ்டின் ஃபார்முலேட் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி கேஸ்ல பாசிட்டிவ் எப்படி மேக்கப் பண்றது, நெகட்டிவ் எப்படி ஃபார்ம் பண்றது, கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். அதுல ஹேடு அந்த இதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? இன்னைக்கு இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு வந்து இது வரைக்கும் ஹேவ் ஹேஸ் ஹேட் என்ற பியூர்ஸ் வந்து பார்த்தோம். நாளைக்கு வந்து இங்கிலீஷில் பேசிக் கிராமரை பற்றி டே 3ல பார்ப்போம். நாளைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். மீண்டும் நாளை டே 3 வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.